This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ட்ரேட் பண்ண டைம் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? சிம்பிள். காப்பி ட்ரேடிங்கை யூஸ் பண்ணுங்க. உங்க டைம் அண்ட் எஃபோர்ட் இல்லாம ஈஸியா பணம் சம்பாதிங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு உங்கள் ஆஃபீஸ் வரதுக்கு முன்னாடி அந்த சூழல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். ரொம்ப அமைதியாக பீச் பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சு எந்த வித வெஹிக்கிளோட சவுண்டும் கேட்காத மாதிரி ஒரு இடம். உங்கள் படங்களும் அப்படி தான் ரிலேட் பண்ணிக்க முடியுது. இது ரெண்டுக்கும் நம்ம இவட்ட என்ன மாதிரியான பிளேசஸ்லாம் இருந்து வந்தோங்கிறது தான் நமக்கு இருக்கும். ஸோ நான் ஃபுல்லாக அமைதியான இடங்களில் தான் இருந்து வாழ்ந்திருக்கேன். நான் யோசிச்சு பார்த்தேன். இடையில அசிஸ்டன்டாக ஒர்க் பண்ணும் பொழுது கோடம்பாக்கம், வடபழனி, சாலிகிராமம் இங்கே ஃபுல்லாகவே இருந்திருக்கேன் ஒரு 15 இயர்ஸ். அதுக்கப்புறம் மௌனகுரு பண்ணதுக்கப்புறம் இல்லை, கொஞ்சம் சத்தம்லாம் ஹார்ன் சவுண்ட் சத்தம் இல்லாமல் கொஞ்சம் அமைதியான இடம் வேணும்னு தேடி வந்துட்டேன் நான். பொதுவாகவே டேரக்டர்ஸ் நிறைய பேர்கிட்ட பேசும்போது சார் ரொம்ப அமைதியான சூழல் தான் அந்த ரைட்டிங்க்கு நிறைய உதவுதுன்னு சொல்கிறாங்க. இந்த சிட்டி லைஃப்குள்ளே வந்துட்டால் இப்போ நான் டிஸ்கஷனுக்காக நாங்கள் வெளியூர் வந்திருக்கோம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரைட்டிங்காக நாங்கள் பாண்டிச்சேரி, ஆரோவில்ல எழுதிட்டுருக்கோம் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். பேசிக்காக எந்த ஃபேக்டர் உங்களை புஷ் பண்ணுது சார் ரைட் பண்ணுறதுக்கு? ஒரு சீனை வந்து கிராக் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபேக்டர் உங்களை புஷ் பண்ணிகிட்டே இருக்கும்ல. நேச்சர் அதில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு வச்சுக்கலாமா சார்? நிச்சயமாக அது என்ன நேச்சர் தானே எல்லாமே. என்ன இப்போ கொஞ்சம் அப்படி விலகி, இப்போ தலைமுறைகள்லாம் கொஞ்சம் விலகி வந்துட்டாங்க, கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் உள்ளே போயிட்டாங்க. ஸோ ஒரு வேப்பமரம்னாலுமே அவங்க வந்து வீடியோவில் தான் பார்க்குறாங்க. நேரில் பார்த்தா நானே பார்த்துருக்கேன். இந்த பீச் ரோட்லேயே இல்லை, நான் மார்னிங் வந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். ஒரு அம்மா, அவங்க மாடர்னாக இருக்காங்க. அவங்க ஒரு மரத்தை பக்கத்தில் காமிச்சிட்டு இது வேப்ப மரமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு வேம்பு வேணும். அப்புறம் நான் அவங்கள கூட்டு போய் இது வேப்ப மரம் அப்படின்னு காமிச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து உடச்சிட்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ரியாலிட்டியை விட்டு, நெஜத்தை விட்டு கொஞ்சம் விலகி போயிடுச்சு தலைமுறை. ரசவாதி ரிசப்ஷன் எப்படி வந்துட்டுருக்கு சார்? வெரி பாசிட்டிவ். என்ன வெரி பிகினிங் வந்து ஸ்லோ தான். ஏன்னா கொஞ்சம் தியேட்டர்ஸ் கிடைக்கிறதுல, அந்த ஷோஸ் வந்து ரைட் டைமில் கிடைக்கிறதுல வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது, ப்ரொமோஷன்ஸ்னு. ஸோ இப்போ வந்து இந்த சாட்டர்டே சண்டே அப்படின்னும் போது அது அப்படியே சீட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறது, ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிறது எல்லாமே நடக்குது. ஸோ இப்போது இந்த சண்டேக்கு அப்புறம் வந்து ரசவாதி அப்படியே எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் இந்த வீக் கூட நெக்ஸ்ட் வீக் தான் ரொம்ப எதிர்பார்க்குறோம். நாங்கள் ஒரு டிரெக்டராக இல்லாமல் ஒரு ப்ரொடியூசராகவும் நீங்கள் இந்த இடத்துல ஒரு ரோல் ப்ளே பண்ணுறதுனால இந்த ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறன்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் சார். அது உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும் சார்? ஏன்னா இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ண அதே சமயத்தில் ஒரு 2-3 படங்கள் வருது, இல்லை அதர் லாங்குவேஜ் படங்களும் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றப்போ இந்த காம்படிஷன்றது ஹெவியாகிடும். அந்த தேட்டர் பிரிக்கிறது, இப்போ நீங்கள் சொன்னீங்க தேட்டர் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன்ஸ் ரொம்ப கம்மி, இப்போ போக போக கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ ஒரு ப்ரொடியூசராக இது என்ன மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்கும் சார்? இல்லை, அது ஏன்னா மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் அளவு தான் தியேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் எல்லாருக்குமே பிரித்து தரப்போகிறோம். ஒரு பீரியடில் இந்த மாதிரி நிறைய படங்கள் 3 படம் 4 படங்கள்லாம் வந்துக்கு தானே இருந்துச்சு. ஸோ அது படங்கள் சேர்ந்து வர்றதில் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. 4 படம் கூட வரலாம், 4மே நல்லா இருந்தால் 4யும் பார்ப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம மக்களுடைய மனநிலை அது. ஸோ அது இப்போ ஏன்னா ஒரு காலத்தில் வந்து இப்போ நான் அசிஸ்டன்டாக இருக்கும் போதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு 70 ஒரு 80 மூவிஸ் அது மாதிரி வரும். இப்போது நிறைய வருது, 250க்கு மேலே மூவிஸ் வருது. ஸோ அந்த தியேட்டர்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது கொஞ்சம் இன்னும் சரியாகும் சார். இந்த விமர்சனங்கள்ன்றதை நீங்கள் எதை வச்சு பார்க்க? இப்போ முதல் நாள் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபஸ்ட் டேயில் வர விமர்சனத்தை நம்ம கண்டுக்கவே கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிடுவாங்க. 2வது 3ஆவது நாள் நீங்கள் இப்போ சொன்னீங்க, நான் நெக்ஸ்ட் வீக்குக்கு தான் நான் வந்து டார்கெட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீக் எப்படி போகுதுன்றதை பொறுத்து தான் நான் அப்படின்னு சொல்கிறீங்க. எதனால் அந்த முதல் 2 நாட்கள் இல்லை 3 நாட்களை வந்து பெருசாக அந்த விமர்சனங்களை கண்டுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சார்? மக்களுடைய ஒப்பீனியன் ஒன்று, ஊடகங்களுடைய ஒப்பீனியன் ஒன்று, ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ என்னுடைய படமே பார்த்தீங்கன்னா உள்ள வந்து படம் எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குங்க அப்படின்னு உடனே இந்த மைக் வச்சுருக்கிறவரே ரொம்ப ஸ்லோவாக போகுதாமே, புரியுதா? அவங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்ககிட்ட இவங்க ஒரு ஆசைப்படுற பதில் கேட்டு வாங்குறது எல்லாமே பார்க்குறேன். இப்போ ஒரு படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டீம்லாம் போய் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ப்ரொமோஷனுன்னு சொல்லி. இதே மாதிரி ப்ரொமோட் பண்ணுறதையும் பார்க்குறேன். இது எல்லாமே இது போன படம் வரைக்குமே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து ஒரு இடத்துக்கு வந்தோம்னே அதை வேடிக்கை பார்க்க முடியுது. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது அதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாம் தாண்டி தான் அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ மக்கள் வந்து எல்லாருமே வந்து ரிவ்யூ விமர்சனங்கள் பார்த்துட்டு படம் பார்க்குறவங்க இல்லை. அதை ரிவ்யூ பார்த்துட்டு இந்த விமர்சனங்கள் பார்த்துட்டு படம் பார்க்குறவங்க வந்து ஒரு சின்ன பர்சன்டேஜ் இப்போ இருக்கிற பசங்க. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே ஆயிடுச்சு விமர்சனங்கிறது. பட் அல்டிமேட்டாக வந்து மக்களோட இது தான். ஏன்னா மக்களுக்கு பிடிச்சி போயிடுச்சுன்னா அவங்க சொல்கிறாங்க. என்னுடைய முந்தின 2 படங்களுமே அப்படி தான். எனக்கு பெரிய விமர்சனங்கள் கிடச்சிச்சா, பாராட்டுகள் கிடச்சதானா இல்லை நம்ம ஊரில். ஆனால் மக்கள் தான் அதை வந்து கொண்டு போய் சேர்த்தது எல்லாமே அவங்க தான்.
ஸோ அது ரசவாதிக்கு அது நடந்துட்டுருக்கு. எனக்கு இந்த ரசவாதி படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது சார். உங்கள் படத்தை நீங்களே ரிவ்யூ பண்ண ஒரு விஷயம் எதனால் அந்த சீன் எப்படி உங்களுக்கு தோணுச்சு சார் ரைட்டிங்கில்? அதை அதான் இப்போ ஒரு படத்துடைய ரிவ்யூ அப்படிங்கிறதே அது ஒவ்வொருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே அதுலேருந்து தான் அந்த ஒவ்வொரு படங்களையுமே பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ மகாமுனியும் சரி, இப்போ ரசவாதியும் சரி, இப்போ 5 out of 5 மார்க்ஸ் கொடுத்தவங்களாம் உண்டு, 1.5 மார்க் போட்டவங்களுமே உண்டு. ஸோ அந்த 1.5ங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண ஒரு வணிக சினிமாவுக்கு கூட அந்த 1.5 கிடைக்காது எப்பயுமே. தென் நீங்கள் ஏன் 1.5 அப்படிங்கிறத யோசிக்கணும். என்னென்னா அந்த படம் பேசுகிற ஒரு கருத்தியல் வந்து பிடிக்காத பட்சத்தில் அந்த கருத்தை தொடாமல் அந்த படத்தில் வந்து வேறு ஏதாவது சொல்லலாம், ஸ்லோ பேஸ்ன்னு சொல்லலாம், வேறு ஏதாவது ரீசன் சொல்லிட்டு இல்லை மார்க்கு குறைச்சி போகிறது, இதை வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது என்னை உள்ளேயே போகாது. இப்போ ஒரு படத்துக்கு வந்து ஒரு மார்க் போடுறாங்கன்னா, இப்போ நீங்களே மார்க் போடுறீங்கன்னா அது இந்த படத்துக்கான ஒரு ரேட்டிங் இல்லை, நீங்கள் அந்த படத்தை பற்றின உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் கொடுக்குற ரேட்டிங். ஸோ அதை அப்படி தான் பார்த்துக்கிறேன். ஸோ என்னுடைய படைப்பு வந்துட்டுல ஒரு 2 கோடி பேர் 3 கோடி பேர்கிட்ட போய் சேருது அப்படின்னா விமர்சகர்கள் வந்து அவங்களுடைய பார்வையாளர்கள்ட்ட போய் அவங்க விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் இது. இப்போ நீங்கள் உங்கள் படத்தை கலாய்ச்சிருக்கீங்க ஆக்சுவலாக. அந்த உங்களோட படத்தோட இந்த ரிவ்யூவில் ரம்யா லிட்ரலி அந்த படத்தை வந்து கலாய்ச்சிருப்பாங்க. ஒரு டேரக்டராக எப்படி சார் அதுக்கான அந்த ஓகே நம்ம இதை பண்ணலாம் அப்படின்ற தாட் எங்கே வருது சார்? இல்லை, அது ஆக்சுவலாக ரம்யா பேசின வார்த்தைகள் எல்லாமே ரிவ்யூவர்ஸ் பேசின வார்த்தைகள். நீங்கள் இதை வந்து மகாமுனி போய் நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இதை சொல்லியிருக்காங்கிற தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அந்த திரைப்படத்தை பற்றி ஒவ்வொரு விமர்சகர்கள் சொன்ன விஷயங்களை தான் நான் எடுத்துக்கிட்டேன் நான் அந்த காட்சி எழுதுறதுக்கு. பொதுவாகவே ஒரு விமர்சனம் இப்போது மௌனகுரு சமயத்தில் இருந்து இப்போது வந்து ரசவாதிக்கான அந்த விமர்சனம் பார்த்தா அது ரொம்பவே மாறிட்டே வருது. முதல் வந்து மக்களை கவரணும் அப்படின்றதுக்காக விமர்சனங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டு இருந்தது போக இப்போ மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் அப்புறம் வந்து ப்ரொமோஷன் ரீதியாகவும் வந்து நிறைய ரிவ்யூவர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு சேஞ்ச் எப்படி பார்க்குறீங்க சார்? மௌனகுரு டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இருந்தது என்ன, டிவி, பிரிண்ட் மீடியா, இந்த ஆன்லைன் அந்த சோஷியல் மீடியாலாம் வந்து இல்லை. 2011 அது ஒரு ஆரம்ப காலகட்டம் ரொம்ப ஃபியூ தான் இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் டாப் 10 மூவிஸ் அப்படின்னு வரும். ஸோ ஒன்லேயுமே வந்து அந்த படம் பார்க்குறதுக்கான விஷயங்களை வந்து போட்டிருப்பாங்க. பெருசாக வந்து இப்போ தந்தியிலலாம் வரும், பெரிய கிரிட்டிசிசம்லாம் இருக்காது. அந்த படம் என்ன மாதிரி படம் அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கும். சில விஷயம் வந்து அந்த படம் பேசின கருத்தை பற்றி அனலைஸ் பண்ணுறது இருக்கும் நெக்ஸ்ட் லெவலில். ஸோ இப்படி போயிட்டு இருந்தது. இப்போ ஆன்லைன் சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் வந்து இப்போ எல்லாருமே பண்ண முடியுது. ஸோ இப்போ எல்லாருமே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து என்ன மாதிரி பார்வை பார்க்குறாங்க, ஜனங்க எப்படி பார்க்குறாங்கிறது இன்னொன்று ஆடான ஆயிடுச்சு. அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முதல்ல வந்து அந்த மீடியா காமிக்கிறது மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஜனங்களோட ஒப்பீனியன் ஏன்னா இப்போ ஒரு படம் வந்து ஜனங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஊடகங்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த படத்தை வந்து இருட்டடிப்பு செஞ்சுருக்கலாம், இல்லை குறைகள் சொல்லிடலாம். ஆனால் ஜனங்களுடைய ஒப்பீனியன் வந்து பொது வழிக்கு வராது. ஆனால் இன்றைக்கி ஜனங்களுடைய ஒப்பீனியன் வந்து பொதுவில் வர ஆரம்பிச்சிருச்சுல்ல. இப்போ என்னை அடையாளம் காட்டினதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் தான் சொல்லுவேன். நீங்கள் மகாமுனி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாமினேஷன்லையுமே இருந்திருக்காது, எந்த ஒரு டாப் 10லையுமே இருந்திருக்காது. இப்போ நான் வந்து இப்போ விருதை நோக்கி நான் விருது வாங்கிடணும் அந்த மாதிரி பர்சனே இல்லை. நான் தான் சொல்கிறேன், நான் வந்து வணிக சினிமாவில் கதை பேசி வந்தால் 2 வேளை சாப்பாடு 50 ரூபா பேட்டா பயங்கரமாக கதை பேசுவேன், தரணிட்ட சீன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த வேலையில் வந்து செஞ்சு ட்ரெயின் ஆகி வந்த ஒரு பர்சன் நான். ஸோ எனக்கு அவார்ட்ஸை பற்றிலாம் தெரியாது. இப்போ மணிரத்னம் ஸ்கூல், பாலுமேந்திரா ஸ்கூல்னால் அவங்களுக்கு விருதுகளை பற்றிலாம் தெரியும், எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்னோடய ஃபிலிம் லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னே தெரியாது. உலகம் முழுக்க இருக்கிற படங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் ஒரு கதை சொல்ல போகிறேன்னு நான் ஒரு படம் சொல்கிறேன், கதை சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ மௌனகுரில் வந்து அதை மௌனகுரில் வந்து இப்போ எல்லாம் சொல்ல அங்கீகாரம் அப்படின்னா இப்போ மக்களோட அங்கீகாரங்கிறது வேறு. ஊடகங்கள் இப்போ மோஸ்ட்லி வந்து இவங்க விருது கொடுக்குறது எல்லாமே நம்மளோட ஊடகங்கள் தர்றாங்க, இல்லை அதுக்கு தனியாக அமைப்புகள் தர்றாங்க, இவங்களும் தர்றாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து ஜேக்கப் வாங் அப்படின்னு ஒரு க்யூரேட்டர், ஹாங்காங்லேருந்து வந்த ஒரு மனுஷன் தான் அந்த படத்தை வந்து அடையாளம் காட்டுனது எனக்கு, மௌனகுருவை. ஏன்னா அங்கே ஒரு ஃபோரம் நடக்குது, அது நிறையா அந்த வருஷம் வந்து தமிழ் படங்கள் எல்லாமே அங்கே ஸ்க்ரீன் பண்ணாங்க 2012. அப்போ அவர் வந்து இதுக்கு யூனிவர்சல் ஃபிலிம் லாங்குவேஜ் இருக்குது. எனக்கு அப்போ அதெல்லாம் புரியலை. ஏன்னா அதான் சொல்லுங்க, நான் வந்து வணிக சினிமாவிலேருந்து வேலை செஞ்சுட்டு உலக சினிமா எல்லாமே பார்த்துட்டு நான் ஒரு கதை சொல்ல வரேன். அதோடைய ஃபார்மேஷனே மாற்றுறேன். ஒரு ரெகுலர் ஃபார்மேஷன்லேருந்து நான் எனக்குன்னு ஒரு கதை சொல்கிறதுக்கு போகிறேன் நான். அப்போ அடையாளம் கட்டது அவர். ஸோ அவர் அதுக்கப்புறமா வந்து மெயில் பண்ணி அந்த படத்தை வந்து ஹாங்காங்கில் ஸ்க்ரீன் பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்போ நான் ஃபில்மை நான் அனுப்பிச்சி விட்றேன். அது காஸ்ட்லி. அப்போது கொரியருக்கு பாக்ஸ் அனுப்புகிறேன் ஃபில்மை. அங்கே போய் அஃபிஷியல் செலெக்ஷன் ஆகிருக்கு, அது கூட எனக்கு தெரியாது. இப்போ அது அஃபிஷியல் செலெக்ஷன்னா என்ன, செமிஃபைனலாக என்ன, இது எதுவுமே தெரியாது.
ஸோ அவங்க வந்து ஒரு புக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க, ஃபுல் சைனீஸில் நிறைய லெட்டர்ஸ்லாம் எழுதி ஒரு புக்கு வந்திருக்கு. அது உள்ள நிறைய உலக படங்களுக்கு மத்தியில் அந்த மௌனகுருவுமே உள்ளே போயிருக்குன்றது இருந்துச்சு. அதை வாங்கி ஷெல்ஃபில் வச்சுருந்தேன், அவ்வளோதான். எனக்கு என்ன அப்படின்னா, அதான் சொல்கிறேன், எனக்கு விருதுகள் வாங்கணுங்கிறது என்னுடைய நோக்கமோ எண்ணமோ இல்லை, எனக்கு அதை பற்றி தெரியாது. ஜனங்களுக்கு கதை சொல்லணும், என்கேஜிங்காக கதை சொல்லணும். ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறேன்னா அவன் கடைசி வரைக்குமே அவங்கள அப்படியே அதை ஹோல்ட் பண்ண வைக்கிறோம்ல, அது எனக்கு பிடிக்குது. அவங்கள இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப விடாமல் அப்படியே ஃபுல்லாக அந்த திரையை நோக்கி அவங்களை கவனத்தை தூக்கி வைக்கிறது இல்லை, அது எனக்கு பிடிக்குது. ஸோ அதை நான் செய்கிறேன், அவ்வளோதான். தென் பார்த்தீங்கன்னா மௌனகுருக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப் இருந்தது எனக்கு. ஸோ அந்த கேப்பில் என்னுடைய ட்ராவலில் தான் அந்த மகாமுனி ஃபார்ம் ஆனது. ஸோ அதை முடிச்சுட்டு நான் மகாமுனி பண்ணிவிட்டு இது முடிச்சுட்டு நான் படம் பண்ணும்போது எல்லாருமே என்னை பாராட்டிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த படம் வந்து அது விமர்சனங்களில் அந்த இயர் ரெண்டில் வந்த டாப் 10 விருது இதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் நான் எவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்திருக்கேங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் சரி. நான் அது வரைக்குமே ஒரு நம்ம சமூகத்தில் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தீசிஸ் மாதிரி நான் தீர்வு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பயங்கரமாக என்னை பாராட்டிடுவாங்க அப்படின்னு ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்துட்டேன் நான். ஸோ அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இல்லை, அந்த விமர்சனங்கள் எல்லாமே வருது. இரண்டில் வந்து டாப் 10 லிஸ்ட்டில் எதுவுமே இல்லை, டாப் 15 லிஸ்ட்லாம் இருக்குது. டாப் 15 லிஸ்ட்டில் அந்த வருஷம் வந்து எல்லாராலையுமே வந்து ஒரு இதில் ரொம்ப இது வந்து கொச்சையான படம் அப்படின்லாம் சொல்லிட்டு சண்டை போடுற ஒரு படத்துக்கெல்லாம் பிளேஸ் இருந்தது. மகாமுனி இல்லை. ஸோ என்னோட ஏடி ஃபோன் பண்ணுவாங்க. நான் வந்து ரசவாதி எழுத ஆரம்பிச்சிட்டேன். 2019 செப்டம்பர் ரிலீஸ் ஆச்சு, நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். செப்டம்பர் அப்புறம் டிசம்பரில் தான் ஒவ்வொருத்தராக ஃபோன், ஏன்னா அப்போ தான் அந்த டாப் 10 இதெல்லாம் வரும். ஸோ என் ஏடி ஃபோன் பண்ணி, ஆனால் என் டாப் 10ல் இல்லைண்ணே. அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். நான் சரி 10ஓட 11 நான் வைக்கணும்னு நினச்சிருப்பாங்க, விட்றா அப்படின்ட்டு. ஏன்னா நான் ரசவாதி அந்த ட்ரிப்பில் இருக்கேன். ஏன்னா எனக்கு எழுத பிடிக்குது, எக்ஸிக்யூட் பண்ண பிடிக்குது. அவார்ட்ஸை வாங்கி அது என்ன அப்படிங்கிற எனக்கு தெரியும், புரியுது இல்லை அது என்னங்கிறது, அதோட வேல்யூ என்னங்கிறது எனக்கு புரியலை. ஸோ நான் எனக்கு திடீர்னு ஒன்று, ஓகே இங்கே எதுலேயுமே வரல மூவி. சென்னை ஃபெஸ்டிவலில் வந்து என்ன ஸ்க்ரீன் பண்ணால் அங்கே படம் பார்க்காதவங்க ஒரு 50 பேர் பார்ப்பாங்க. அப்படின்னும் போது அங்கே ஸ்க்ரீனிங் கொடுக்கலாம் அப்படின்னும் பொழுது ஸ்க்ரீனிங்க்கு வந்து என் ஏடி போய் கேட்குறாங்க. ஸோ என்னுடைய முந்தின படம் அங்கே பண்ணியிருக்கு. ஸோ ஸ்க்ரீனிங்க்கு கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கு பிறகு அது டெபாசிட்டுக்கு ஒரு 3500 rupees, ஏன்னா அந்த டெபாசிட் கட்டணும் எல்லாமே ஸ்க்ரீனிங்க்கு. ஸோ அதுவுமே அது படம் தான், அந்த மணி ரெடி பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டேன். ஆமாம், மகாமுனி சமயத்தில் சார். மகாமுனி அந்த இதுக்காக, சென்னை ஃபெஸ்டிவலுக்காக. ஸோ பே பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து ஏடி திரும்ப ஃபோன் பண்ணி அந்த ஸ்க்ரீனிங் லிஸ்ட்டு ஒட்டியிருக்காங்க, மகாமுனி லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா, இல்லை ஸ்க்ரீனிங்க்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் நான் குனிஞ்சு உட்காந்து அந்த ரசவாதி எழுதிக்கிட்டே இருந்தேன். நான் இருந்து அப்படி உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் உட்காந்து செக் பண்ணுறேன். ஏன்னா மகாமுனி எழுதும்போது எல்லாரும் என்னை கூப்பிட்டு பாராட்டிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து ஏன் இந்த படம் வந்து லிஸ்ட்டில் இல்லை அப்படிங்கிறது யோசனை. ஏன்னா அதுக்கு அதுக்குள்ளே போனேன், எனக்கு இதை பற்றி, ஏன்னா மௌனகுருலாம் என்ன லிஸ்ட்டு டாப்னு எதுவுமே தெரியாது. அதே மாதிரி தான் இதில் இருந்தேன். அப்படின்னா ஓகே, நான் நெக்ஸ்ட்டு ஃபிலிம் வந்தேன்னா என்னை ஒரு மக்கு பையன் மாதிரி தானே ட்ரீட் பண்ணுவாங்க எல்லாருமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ இன்டர்நேஷ்னலாக அதை அனுப்பிச்சு பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஒரு யோசனையே எனக்கு. ஏன்னா நான் இது ஏன் ஊர், எல்லாரும் ஏன் ஆளுங்க என்னை பாராட்டுன்னு மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. இதை குளோபலாக காமிச்சா அவங்க யாரோ எனக்கு அப்படி தான் புரியல, தெரியலை. இப்போ இங்கே இல்லை அப்படின்ன உடனே இதை அனுப்பிச்சு பார்க்கலான்னு சொல்லி அனுப்பிச்சு பார்த்தோம். அனுப்பிச்சு பார்த்தா அது போய் கொஞ்சம் ஃபெஸ்டிவல்ஸ் போகிறோம். 1.25 வருஷம் படம் ரிலீஸ் ஆகி 1.25 வருஷம் அந்த ஃபெஸ்டிவல்ஸுக்கு வந்து அட்டன் பண்ண முடியல. ஸோ அந்த லாக்டவுனால் வந்து சில ஃபெஸ்டிவல்ஸ் தான் புஷ் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் ஒரு நல்ல எலிஜிபிளான ஃபெஸ்டிவல்ஸ்க்கு மட்டும் அப்படியே அனுப்பிச்சிட்டே இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் வின் பண்ணுதுன்னு சொல்லி எனக்கு சொல்கிறாங்க, இன்டர்நேஷ்னலாக வந்து ஒரு இதில் அடிக்குது. அப்படியா, அதான் என் ரியாக்ஷனு. உடனே அவார்ட்ஸ் அடிக்குது அப்படின்றாங்க. அது என்னை ரொம்ப யோசிக்க வச்சது. ஏன்னா நம்ம ஊரில் 10ல் 9வது இடத்துல இருந்திருக்கலாம், 10ல் 6வது இடத்துல இருந்திருக்கலாம், 15ல் 14வது இடத்துல இருந்திருக்கலாம், எதுலேயுமே இல்லை. ஸ்க்ரீனிங் எலிஜிபிள் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஆனால் அங்கே போய் நான் எதிர்பார்த்தது ஏதோ இடத்துல அஃபிஷியலாக செலக்ட் ஆகும். ஏன்னா அது அதுக்கப்புறம் தான் அந்த மௌனகுருக்கு என்ன நடந்ததுன்னும் போது, அதாவது ஸ்க்ரீன் நிறைய பேர் அனுப்புவாங்க மூவிஸு. அதில் வந்து இப்போ காம்படிஷனுக்கு எலிஜிபிலிட்டிக்கு ஒன்று செலக்ட் பண்ணுறாங்க, தட் இஸ் கால்ட் அஃபிஷியல் செலெக்ஷன் அப்படிங்கிறதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஸோ அது மாதிரி அஃபிஷியல் செலெக்ஷன் வந்து ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது. சரி, நான் அனுப்பிச்சா அது அந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா போய் ஒவ்வொரு இடத்துலையும் போய் ரஷ்யாவில் போய் வின் பண்ணுது. எனக்கு நான் யூஎஸ்குள்ளே எப்படி இந்த ஐடியாலஜி பார்ப்பாங்க அப்படின்னு யூஎஸ்க்கு அனுப்புகிறேன். அங்கே போய் ஒரு இதில் வின் பண்ணுது. எனக்கு என்னென்னா இது ஜாலி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இந்த நிறைய கொஞ்சம் சில்லறை காசை வச்சுட்டு லங்கர் கட்டையில் காசு கட்டுவோம்ல, அது மாதிரி இது ஒவ்வொரு காண்டினென்ட்டில் என்ன செய்யுதுன்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ இதெல்லாம் நான் போகணும், நான் கிளம்பி போய் அங்கே போய் கோட்டு மாட்டிட்டு போய் அவார்டு வாங்கணுன்னா போர், நான் போக மாட்டேன்.
புரியுது இல்லை, அந்த க்ரௌடில் போய் உட்காந்துருக்கணும் அப்படின்னா அது எனக்கு எல்லாமே அது க்ரௌடு தான். ஆனால் அது ஒயரில் ஒரு படத்தை அனுப்ப முடியுது, அவங்க வந்து அது படங்களை பார்த்துட்டு அதை வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது அது எனக்கு ரொம்ப அது எனக்கு, ஏன்னா அதை செய்கிறதுக்கு ஒருத்தர் பர்சனை வச்சுருந்தேன், நான் உட்காந்து சேர்த்தவே இல்லை. ஸோ இது அனுப்பும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே அவார்டு வின் பண்ணுது. அது ஏஷியாவை தாண்டி, இப்போ ஏன்னா ஏஷியாவுக்குள்ளே மட்டும் போகிறது ஒன்று, இதை தாண்டி யூரோப்புலையும் யூஎஸ்லையுமே இந்த படத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது அது எனக்கு என்னை ரொம்ப யோசிக்க வச்சிருக்கு. சில கோர் ட்ரூத்தை எடுத்து பேசுகிறதுக்கு நிறைய பேர் தயக்கம் இருக்கிறத நான் வந்துட்டேன் ஐடியாலஜி வைஸ். ஏன்னா நான் சில உண்மைகளை நான் வைக்கிறேன், அதில் வந்து உண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அங்கே பேசப்படணும், அதை தொடவே இல்லை. அது ஏன்னா அதில் வந்து ஒரு கேஸ்ட்டை பற்றி பேசியிருந்தது, கடவுளை பற்றி சயின்டிஃபிக்காக பேசியிருந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் பேசுறதுக்கு, ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங்கை பற்றி. அதான் மகாமுனி வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் ஐ ஓப்பனிங் மூவி சார் அப்படிம்பாங்க. ஏன்னா அது நான் உணர்ந்த விஷயங்களா நான் பேசிட்டு போயிருந்தேன். அப்புறம் மகாமுனியுடைய விமர்சனமும் டாப் 10 விருதுகளும் வந்து இல்லை, எனக்கு ஐ ஓப்பனிங்காக இருந்தது. எனக்கு செம ஐ ஓப்பனிங்காக இருந்தது. ஸோ அது அப்படின்னும் போது அது ஒரு பிட்டர் ட்ரூத். அதுதான் இங்கே நம்ம ஊரில் விருதுகள் எல்லாமே இங்கே நல்ல படமாங்கிறத நோக்கி நடக்கலை, வர்றது நம்மளால் அப்படி நடக்குது. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் 7th படிக்கும்போது என் பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன் வந்து ஒரு நோட்டு வச்சுருக்கான். என்னோடய நோட்டு எல்லாமே அது வரைக்கும் வாங்கினது பியூர் ஒயிட் பேப்பர். அவன் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழுப்பு கலர், அந்த சாணி காகிதம்ல இருக்கும் தெரியுமா, அது மாதிரி ஒரு நோட் புக் வச்சுருக்கேன். எனக்கு பார்த்தோன்னே பிடிக்குது அந்த கலரு. இந்த நோட்டு எங்கடா வாங்கினேன், எனக்கு அது வேணும்டா அப்படின்னு நான் கேட்குறேன். 7th ஸ்டாண்டர்ட் ஒரு அரசு பள்ளியில் ஒரு வேப்பமரத்து கீழே உட்காந்துருப்போம் அந்த கிளாஸ். ஒன்று அவன் நான் 6வது ரேங்க் வாங்கினேன், அது எனக்கு ப்ரைஸ் கிடச்சிச்சு அப்படின்னா. அவன் 6th ரேங்க்கு. அப்போ நான் ஃபஸ்ட் ரேங்க் இல்லை, எனக்கு எங்கடான்றேன் நான். ஏன்னா நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கிறப்ப எப்போயுமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருப்பேன். உடனே அவன் யோசிச்சுட்டு நான் கேட்டுட்டு வர்றேன், சின்ன பசங்க தானே நாங்கள். அவன் போயிட்டு வந்து நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னு கேட்டான். எனக்கு அப்போ அது என்னென்னு தெரியலையாடா அப்படின்றேன் நான். உடனே நான் எங்கள் அம்மாட்ட கேட்டு வரேன் அப்படின்ட்டு நான் போயிட்டேன். அன்னைக்கு நான் வீட்டில் போய், அம்மா நான் என்னம்மா ஜாதி அப்படின்னு கேட்டேன். இதே கடா கேட்குறேன் அப்படின்னாங்க. இல்லைம்மா இந்த நோட் புக், அதாவது ரேங்க் வாங்குறவங்களுக்கு வந்து 6th ரேங்க் 6th ரேங்க் வாங்கின ஒருத்தனுக்கு நோட் புக் கிடச்சிருக்கு, நான் ஃபஸ்ட் ரேங்கு, எனக்கு அந்த நோட் புக் வேணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அவங்க என்ன ஜாதின்னு கேட்குறாங்க அப்படின்ற ஒன்று எங்கள் அம்மாவுக்கு வந்து புரியலை. பட் என்ன காஸ்ட்டுங்கிற, ஏன்னா அப்போ வந்து இந்த காஸ்ட்டு இதெல்லாம் இருக்குல்ல, ரொம்ப ஒரு நார்மலாக இதுதான் சர்டிஃபிகேட்டில் இப்படி தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத டீச்சர்னால சரி ஏதோ கேட்குறான்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் அவங்ககிட்ட வந்து திரும்ப நான் சொல்கிறேன், நான் இந்த ஜாதியாண்டா இது அப்படின்றேன். அவன் அன்னைக்கு போயிட்டு நெக்ஸ்ட் டே வந்து சொன்னான், இல்லை எங்கள் ஜாதியில் அந்த 10 ரேங்க்குள்ளே வந்தவங்களுக்கு தான் இந்த நோட்டு அப்படின்னா. அது என்னை ரொம்ப யோசிக்க வச்சுச்சு. மகாமுனிக்கு இங்கே எந்த ஒரு விருது இல்லை, ஒரு நாமினேஷன்லேயும் இல்லாமல் டாப் 10லேயும் இல்லாதப்பல்ல எனக்கு அது ஞாபகம் வந்தது. எனக்கு அது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுச்சு சார் ரைட்டிங்கில், ரசவாதி ரைட்டிங்க்கோ இல்லை உங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கான ரைட்டிங்? ஆமாம், அது இவங்க வந்து அந்த படத்தை இக்னோர் பண்ணதோட விஷயம் தான் இந்த படத்தில் ஒரு டாப் 10ம் ஒரு ரிவ்யூ பற்றி பேசியிருப்பேன் இல்லையா. ஸோ என்னை நீங்கள் சும்மா விட்டுட்டீங்க அப்படின்னா நான் உங்களை கவனிக்க மாட்டேன். நீங்கள் என்னை உரசிட்டிங்கன்னா கிருஷ்ணாவை கொஞ்சம் நேரம் ஊற்று பார்த்துருவேன், அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க ஹாங்காங்லேருந்து ஒரு இது அனுப்பிச்சாங்கன்னா, அது படித்து பார்த்தீங்களா சார், என்ன தான் போட்டுருந்துச்சு? ஒன்றும் இல்லை, அது அந்த மூவி வந்து அந்த வருஷத்தில் வந்து, ஏன்னா ஹாங்காங் ஃபெஸ்டிவல் தான் அது பெரிய ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது எல்லாமே அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஸோ அங்கே வந்து அந்த மூவி ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து அஃபிஷியல் செலெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து அந்த வருஷத்தில் எந்தெந்த படங்கள்லாம் காம்படிஷன் வந்துச்சு, அதில் மௌனகுரும் உள்ளே இருக்கிறது. ஸோ ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஓகே அப்படின்னு இருந்தது. தென் அதே மாதிரி இப்போ மகாமுனி போய் அவார்ட்ஸ் வின் பண்ணும்பொழுது எனக்கு அந்த க்யூரியஸ், இங்கே எவ்வளோ மூவிஸ்லாம் வருது, ஏன்னா இங்கே ஒரு 10ல் 1 வைக்கல இல்லையா என்ன, அதுதான் என்னை வெளியில் என்னென்னு டெஸ்ட் இல்லை. என்னை இங்கே தான் 9வது இடம் 8வது இடம் கொடுத்துருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷ்னலாக போயிருக்கவே மாட்டேன், அது எனக்கு தெரியாது, புரியுதில்லை, எனக்கு அது தெரியாது. இன்டர்நேஷ்னலாக போய் அங்கே யாரோ பார்ப்பாங்க என்ன, அங்கே ஒரு தேட்டரில் நம்மளை மாதிரி இங்கே ஃபெஸ்டிவலில் மாதிரி அங்கே ஜனங்க உட்காந்து படம் பார்க்குறாங்க அப்படிங்கிறதே வந்து எனக்கு அதுக்கப்புறம் புரியுறேன். ஏன்னா அந்த ஏரியாவை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஃபெஸ்டிவல்ஸ் போவேன், படங்கள் பார்ப்பேன், அந்த இது இருக்கும். இதனால் என்ன, இப்போ நான் என்னை வந்து செல்ஃபாக க்ரோ பண்ணிக்கிறதுக்கு, க்ரோ ஆகிக்கிறதுக்கு வந்து எனக்கு அது உதவியாக இருக்குது. ஸோ அதனால் அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கேன். விருது வாங்கினா அது என்ன அப்படிங்கிறது கூட எனக்கு தெரில. ஏன்னா நான் காட்டில் சுற்றுற ஆளு கிருஷ்ணா. எனக்கு எதிரில் வர்ற காட்டெருமைக்கு நான் யாருன்னு தெரியும். அவார்டு வாங்கியிருக்கேனா, சர்பட்டை வச்சுருக்கேனான்னு தெரியுமா என்ன. அங்கே நேச்சரோட விதியை ஃபாலோ பண்ணி கண்ணுக்குள்ளே ஊற்று பார்த்து சண்டை போட்டுக்காமல் அவாய்ட் பண்ணி கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ நான் அவார்ட்ஸ் எப்படி பார்ப்பேன்னு புரிஞ்சிக்க முடியுது இல்லை. இந்த விஷயம் இப்போ நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு வந்து இந்த படத்தோடைய கனெக்ட் பண்ண முடியுது சார். ரசவாதியில் ஒரு பாம்பு ஒன்று வரும் சார், அதை அவர் பார்ப்பார், பாம்பும் அவரை பார்க்குற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும், அதுக்கப்புறம் அவர் காலுக்கு இடையில அது புகுந்து போயிடும்.
அது என்னோட ஏடிஸை கேட்டாங்க. அந்த வெள்ளை நாகம்னு எழுதியிருந்தேன். என் ஏடிஸ் கேட்டாங்க, என் அசோசியேட் 2 பேருமே, கிருஷ்ணமூர்த்தி பிரகாஷ் 2 பேருமே கேட்குறாங்க, சார் அது ஏன் சார் வெள்ளை நாகம் அப்படின்னாங்க. இல்லை, ஏற்கனவே போன மகாமணி விமர்சனத்திலே மௌனகுரில் வந்து அதே பாம்பு இதுலேயே வந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்ம கேட்டால் இது வேறு பாம்புன்னு சொல்லிடுவோங்கிறதுக்காக அல்பினோவை வந்து சிஜியில் வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லுன்னு சொன்னேன் நான். அது என்னென்னா, அந்த சதாசிவம் பாண்டியனுடைய ஒரு மனநிலையை காட்டுறதுக்காக அந்த காட்சி அமைச்சிருந்தேன். ஒரு பாம்பு வருது அப்படின்னா அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க இல்லையா. சிலர் அந்த இடத்த ஓடிடுவாங்க, சிலர் பயந்துடுவாங்க, டப்புன்னு கட்டையில் ஏறி உட்காந்துருப்பாங்கன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு பாம்பு வரும்பொழுதுமே இல்லை, ஒரு அமைதியான மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு காமிக்கிறதுக்கு மட்டும் தான் அதை வச்சுருந்தேன். எண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு பாட்டர் கிடச்சிட்டாங்கிறதுக்காக தான் அது வச்சுருப்பேன். ஏன்னா அவளுமே எந்த ஒரு ஜர்க்கோ பயமோ இல்லாமல் ஒரு கூல் மோடில் இருப்பாள். ஸோ அதை மீன் பண்ண தான் வச்சுருந்தேன். இப்போ வரும்போது கூட அவர் சொன்னார் சார், வரும்போது பாம்பு மட்டும் இருக்கும் பார்த்துவாங்க. ஆமாம் இருக்குது, என்னோட கேம்பஸ்குள்ள ஒரு 3 பாம்பு இருக்குது, ஒரு 2 சாரை வரும், ஒரு நாகம் ஒன்று இருக்குது. எண்ணி பேரே வச்சுருப்பீங்களே. ஒரு வயசான நாகம் ஒன்று வரும், அதுக்கு இந்த சைடு அந்த புஷ்ஷஸ் இருக்கு இல்லையா, அங்கே தண்ணி வச்சுருப்பேன். இன்னொன்று அந்த சாரை, அது ரொம்ப சைஸ் பெருசு, அதோட சைஸுக்கு தான் நிறைய பேருக்கு ஒரு பயம் வரும். ஒரு 7 அடி நீளத்துக்கு இருக்கும் பெருசாக. பட் அது ரொம்ப அது சாது ஒன்று அங்கே வந்து தண்ணி குடிக்க வரும். ஸோ அதனால் சம்மர்னால அதுக்கு தண்ணி இருக்காது இல்லையா, அதுக்கு ஒரு 3 இடத்துல தண்ணி வச்சுருக்கேன். அது தண்ணி குடிச்சு அது மாதிரி போயிடும். ப்ளஸ் என் கேம்பஸ்குள்ளே இருக்கிறது வெரி ஃபியூ என்னோடய ஏடிஸ், என்னோட ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கு அதை பற்றி எல்லாமே புரிய வச்சு அது ஒன்றும் செய்யாது உங்களை அப்படின்னு அது பாட்டுக்கு விலைக்கு போய் எனக்கு நிறைய பேர்ட்ஸ் வரும், காடை வரும், ரொம்ப ரேராக மயில் வரும். ஸோ இது எல்லாமே அந்த கேம்பஸ்குள்ளே வருது. அது மாதிரி வந்து அந்த 3 பாம்பு இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற சூழலில் வந்து நீங்கள் ஒரு கதைகள் வச்சுருப்பீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு சின்ன லைன் ஒன்று வச்சுருப்பீங்க, அதை டெவலப் பண்ணுவாங்கன்னு நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இருக்க சூழலில் வந்து ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அதை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சூழலும் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் இதில் எந்த வகையில் இருப்பீங்க சார்? இல்லை, நிச்சயமாக நான் ஆடியன்ஸ்க்கு என்ன வேணுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா என்ன இங்கே நம்ம ஊரில் எந்த படங்கள் ஓடுது, எது விமர்சன ரீதியாக நல்லா பேசப்படுது, ரெண்டையுமே நான் பார்க்குறேன். நல்ல விமர்சனங்கள் பெற படத்தையும் பார்க்குறேன், ஆடியன்ஸ் போய் க்ரௌடாக பார்ப்பாங்க இல்லையா, அதையும் பார்க்குறேன். எனக்கு வணிக சினிமா வந்து ஓடுதுன்னா நான் போய் அதை பார்க்குறேன். ஏன்னா அதில் வந்து அது ஓடுறதுக்கான எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நான் அதை வந்து இல்லை, ஏன்னா என்னோடய ஏடிஸை நான் சொல்லுவேன், நீ டேரன் ஆரோனோஸ்கி பாரு, கப்போலா பாரு, சேம் டைம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற வணிக சினிமா பண்ணுறது ஹரி சார் படம், ரவிக்குமார் சார் படம் எல்லாமே பாரு, சுந்தர்சி சார் படம் பாரு, காலம் தாண்டி நிற்கிறாங்கல்ல, அது பெருசு அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பேன். அது வந்து ரொம்ப கஷ்டம், அந்த டைம் தாண்டியுமே நிற்கிறது இல்லை. ஸோ அவங்க படங்கள்லாம் இல்லை, நல்லா இருக்கும் பட்சத்தில் தேட்டருக்கு போய் நான் பார்க்குறேன். நான் இன்னும் இப்போ படம் வந்து ஒரு 2-3 வருடங்களுக்கு அப்புறம் தான் வந்து அதை டீகோட் பண்ணி பார்க்குறதோ, அதில் என்னென்ன விஷயங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ மகாமுனியே வந்துட்டு நான் நிறையா லேயர்ஸ் இருக்கிற வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் சார். இதெல்லாம் இருக்குது அப்படின்றப்போ நம்ம படம் பார்க்கும்போது புரியும். இது ஜனகஞ்சமான ஆடியன்ஸ்க்கு புரியாதில்ல சார். இப்போ பிசி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கனெக்டிங் ஃபேக்டர் இல்லாதனால அது மிக்ஸ்டு வந்துச்சுன்னு எடுத்துக்கலாமா சார்? ஓகே, இப்போது அந்த ஐடியாலஜி புரியாமல் இருக்கலாம், ஆனால் இதை வந்து புரிஞ்சவங்களும் இருந்தாங்க. இன்னொன்று, நான் அந்த மகாமுனியை பொறுத்து நான் எழுதும் பொழுது அந்த படம் பேசுகிற கருத்தியலுக்காகவே 3 டைப் ஆடியன்ஸ் இருப்பாங்கிறத ஞானவேல்ட்டே நான் சொல்லியிருந்தேன். இது மௌனகுரு மாதிரி இல்லை, இந்த படம் பேசுகிற கருத்தியலுக்காகவே இது 3 டைப் ஆடியன்ஸ் இருக்கும். கொஞ்சம் பேருக்கு புரியாது, கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது, கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும், அந்த மாதிரி பிரியும் நான் நம்புகிறேன், பார்க்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நான் இது நடந்தது. நீங்கள் மகாமுனி படம் முடிஞ்சு மௌனகுரு பார்த்தீங்கன்னா மொத்த தேட்டர் வந்து கிளாப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. மகாமுனி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கனெக்ட் ஆகாதவங்க கொஞ்சம் சைலண்ட்டாக அப்படி எழுந்து போயிருப்பாங்க. அந்த படம் பிடிக்காதவங்களும் சைலண்டாக, படம் பிடிச்சவங்க ஒரு குரூப் கைதட்டியிருப்பாங்க. ஸோ அது என்னென்னா, அந்த படம் வந்து நேரேட் பண்ணுறது, ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாருக்குமே பிடிச்சது. அந்த படம் பேசின கருத்தியல் வந்து இல்லை, கொஞ்சம் பேருக்கு அது ஒவ்வொரு, அதாவது நான் என்ன சொல்கிறது, நான் குணப்படுத்த நல்ல மருந்து தான் கொடுத்தேன், குணமானவங்க பாராட்டிட்டாங்க, பேதியானவங்க சண்டைக்கு வந்துட்டாங்க. புரியுதுல்ல, மகாமுனியில் நடந்தது அதுதான். பட் அதான் சொல்ல, இது எல்லாமே நான் முடிஞ்சது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் பார்த்து நான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு அதுக்கு முதல்ல தெரியல தான். உங்கள் படங்களில் வர டிஐ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க சார்? ஏன்னா இப்போது மகாமுனியில் வர 2 கேரக்டருக்குமே தனித்தனியான ஒரு டிஐ கலர் கரெக்ஷன் இருக்கும். இந்த படத்துலேயும் அவர் போலீஸ் ஆஃபீஸர் வரும்போது அவருக்கான ஒரு டிஐ ஒன்று இருக்கும், அர்ஜுன் தாஸ் வரும்போது அவருக்கான ஒரு டிஐ வரும். இந்த டிஐ எவ்வளோ தூரம் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவீங்க சார் உங்களோட படங்களில்? சினிமாட்டோகிராஃபியில் இப்போது மகாமுனி பார்த்தீங்கன்னா டோனலாக போயிருப்பேன். 2 கேரக்டர்ன்னும் போது ஒன்று ஃபுல்லாக ஒரு க்ரீனு, ஒன்று ஃபுல்லாக ஒரு ஆம்பர் லைட்டில், இந்த மாதிரி அந்த டோனலாக போயிருப்பேன்.
இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானலோட அந்த லைவ் லைட்டை வந்து கேப்சர் பண்ணுங்கிறது தான் பிளான், லைவாக படிக்கணும். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்ஸு, அதுக்கப்புறமா வந்து அந்த ட்ரீம் சீக்வன்ஸு, இதுக்கு மட்டும் கொஞ்சம் டோனில் சில சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிளான் எங்களுக்கு. ஏன்னா இப்போ கொடைக்கானலுடைய கிளைமேட் டெம்பரேச்சர் வேறு, கீழே இந்த ஃபுட்டில் இருக்க நாமலப்புக்கோட்டையோட சன்னியாக இருக்கும், அது வேறு. அதுக்கப்புறமா அந்த சீனுக்கான மூடை எலிவேட் பண்ணுற லைட்டை வந்து நான் கேட்டு வாங்கிக்கிறேன் என் டிஓபிட்ட. இப்போது அவன் ரூமில் உட்காந்துருக்கிறான் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் சன்னியாக கண்ணு கூசுகிற வெளிச்சத்தில் அந்த காட்சி நடக்க போதா, இல்லை லோ லைட்டில் நடக்க போதா, இல்லை ஆர்டிஃபிஷியல் லைட்லையா, நேச்சுரல் லைட்லையா, இல்லை ரெண்டையும் பிளண்ட் பண்ண போகிறேன்னா, அது வந்து அந்த காட்சிக்கு எது எலிவேட் பண்ணும், அந்த மூடை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அதை நோக்கி தான் டிஓபிட்ட சொல்லி அதுக்கான விஷயங்களை பண்ணிக்கிறேன். உங்கள் படம் வரும்போது மட்டும் நாங்கள் இன்னொரு சைட் ஆஃப் தமனை பார்க்க முடியுது. ஓகே. அவர் கமர்ஷியலாக அவருடைய வளர்ச்சி நமக்கு தெரியும், எவ்வளோ பெரிய படங்களுக்கு பண்ணிகிட்ருக்காரு, மாசான படங்கள். இந்த படம் வந்து இது யார் மியூசிக் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்றப்போ அதுலேயும் தமன் தான் போட்டிருக்கு. ஏப்பா அதுவும் அவர் தான் பண்ணார், இதுவும் அவர் தான் பண்ணார் அப்படின்னு சொல்லி அந்த வேரியேஷன்ஸ் இதில் இந்த படத்தில் எனக்கு நிறைய தெரிஞ்சுது. தமனோட மியூசிக்கலில் தமனோட மியூசிக்கல் செஷன் எப்படி இருக்கும் சார்? என்னென்னா தான் தமன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெலுங்குலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஐட்டம் சாங் குத்து சாங்ஸுக்கு வந்து தமன் வந்து அங்கே ரொம்ப பாப்புலர். அவருடைய சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தமிழில் தெலுங்கில் போட்டிருக்க சாங்ஸ் எல்லாமே வந்து நான் கேட்பேன்னு வச்சுக்கோங்களேன், பிடிக்கும். பட் அவர் ரீ ரெக்கார்டிங்கில் வந்து அவர்கிட்ட நான் கேட்டு வாங்கிக்க முடியுது. ஸோ இந்த கதைக்கு வந்து என்ன எனக்கு ரீ ரெக்கார்டிங்கில் வேணும், என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ண போகிறோம், செலவு வேணுமா, எனக்கு தமிழ் எனக்கு ஃப்ளூட்டே ஒரு பேஸ் ஃப்ளூட்டு வேணும், செலவு வேணும் அப்படின்னு அந்தந்த கதைக்கான மூடுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இதில் எனக்கு வரணும் தமன். சில இதில் பெல் வேணும். இப்போ மகாமலாம் ஹேண்ட் பேன் யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன், டிட்ஜெரிடு கேட்டிருப்பேன். அப்புறம் மௌனுக்குள்ளே டுடுக்குன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். அப்படியே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே அழுகும் அந்த மென்டல் அசைலம் உள்ளலாம். ஸோ அந்த மாதிரி அந்த கொஞ்சம் அந்த கதைக்கு என்ன வேணும்னு கொஞ்சம் ஒரு சின்ன ரிசர்ச் ஒர்க் பண்ணிவிட்டு, ஏன்னா அவங்க நிறைய ஒர்க்கில் பிஸியாக இருப்பாங்க. ஸோ நான் அது கொஞ்சம் அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கான இதை கொஞ்சம் சிறுஸ் பண்ணி கொண்டு போயிடுறேன். ஸோ இதோட கண்டென்ட் இதுக்குள்ளே இந்த மாதிரி வருது, ஸோ இந்த ஜேனரில் ஒன்று வேணும். ஸோ அந்த ரொம்ப பேசுகிறது நிறையா இருக்கும், தமன்ட்ட நிறையா பேசுவோம். அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு நாள் சாங் வரும், அதில் கரெக்ஷன் இருந்ததுன்னா அதில் தான் கரெக்ஷன். நாங்கள் ஆக்சுவலாக மீட் பண்ணிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மீட்டிங் வந்து ஆரம்பத்தில், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபோன் கால்ஸ் இது தான். இப்போ மெயிலில் வரும் சாங்கு, பார்த்து கரெக்ஷனாக திரும்ப கரெக்ஷன் சொல்லுவோம், திரும்ப வரும். ஸோ இப்படியே தான் பண்ணுவோம். இந்த 3 சாங்கு RRL இப்படி தான் பண்ணுவோம். பொதுவாக நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், ஹீரோட வேர்ல்டுக்குள்ளே எப்படி ஒரு வில்லன் வராரு அப்படின்றத தெரியும். உங்களோட படங்களில் வந்து வில்லனோட வேர்ல்டுக்குள்ளே ஹீரோ எப்படி கனெக்ட் ஆகுறாரு அப்படின்ற அந்த கனெக்டிங் ஃபேக்டர்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து மெட்டாஃபரிக்கலாக நிறைய இடங்களில் டினோட் பண்ணுவீங்க. அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க சார்? இந்த வில்லன் வேர்ல்டுக்குள்ளே ஒரு ஹீரோ போகிறதுன்றது உங்கள் படங்களில் வர ஒரு சிக்னேச்சர்னு வச்சுக்கலாமா? அது பார்த்தீங்கன்னா இப்போ மௌனகுருலையும் சரி, மகாமுனிலையும் சரி, மௌனகுருவில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஒன்றுமே இருக்குது. ஹீரோவுக்கும் அந்த வில்லன்களுக்கும் சம்மந்தமே இருக்குது, அந்த போலீஸ் ஆஃபீஸரும் சம்மந்தமே இருக்குது. ஒரு கோஇன்சிடென்டலாக நடக்கணும் அப்படின்னு நினச்சேன். டைரெக்டாக வந்து போலீஸ்க்கு இவனுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு இல்லாமல் ஒரு கோஇன்சிடென்டலாக இவனுக்கு சம்மந்தமே இல்லை, ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதில் வந்து ஒரு கிராஸ் ஃபயரில் சிக்கனா அப்படிங்கிறது தான் மௌனகுரு. அதே மாதிரி கிராஸ் ஃபயர் வந்து மகாமுனியில் இருக்கும். சுவிட்ச் பண்ணியிருப்பேன். இவனை அவன் நினச்சிட்டாங்க, மகான்னு முனியை நினச்சிட்டாங்க, முனியை வந்து மகான் நினச்சிட்டாங்க அப்படின்லாம் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ வில்லன் படம் தான் பிளான் பண்ணேன் ரசவாதியில். இப்போ மகாமுனியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இளவரசர் சார் கேரக்டர் அண்ட் இந்த பக்கம் ஒரு ஜெயபிரகாஷ் சார், இவங்க 2 பேருடைய ரோலுமே அவங்களுடைய ரோல் இருக்கும். அவங்களுடைய இதை தாண்டி அவங்களுடைய இஷ்யூஸில் அந்த பாதிக்கப்பட்டிருப்பாங்க, முனியோ அந்த மகாவோ அப்படின்னு. இதில் வந்துட்டுல ஒரு ஸ்ட்ரைட் ரைவல் இருக்கிற மாதிரி ஒன்று எழுதுவோம். ஏன்னா முந்தின 2 படங்களுமே இல்லை அப்படிங்கிறதுனால அதை ஒரு இதாக வச்சுக்கிட்டேன். ஒரு ஸ்ட்ரைட் ரைவல் இருக்கிற மாதிரி ஒரு ஹீரோ வில்லன் படம் எழுதலாம். ஸோ அவங்களுக்கு என்ன கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு அப்படி வச்சு கிரியேட் பண்ணுது. ஸோ ஒவ்வொன்றுலையுமே இல்லை, இந்த மாதிரி தான் அந்த மீட்டிங் இருக்கும். அந்த இது பிளான் பண்ணல, அது அந்த கதையோட ஃப்ளோக்குள்ளே போயிடுறேன் நான். ரசவாதியில் இந்த மாதிரி நடந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி மகாமுனியில் எங்களுக்கு சிக்கல் அதிகமாக இருக்கும். ஒரு ஹீரோவுக்கும் வில்லனுக்குமான அந்த சிக்கல் வந்து அதிகமாக இருக்கும். இவர் தான் அவரா, அவர் தான் இவரா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குழப்பம், ஆடியன்ஸுமே லாஸ்ட்டாக வந்து இது மகாவா முனியா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு குழப்பம் வந்து வந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும் இந்த கதை. இவர் தான் வில்லன், இவர் தான் ஹீரோ, இவருக்கு அவருக்கும் பிரச்சனை, கடைசியாக வந்து இவருக்கு அவருக்கு என்ன நடக்குது அப்படின்றதான் வெர்டிக்டாகவே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கொடுத்துட்டீங்க. இது எதனால் இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்? ஏன்னா உங்கள்கிட்ட இந்த மெட்டஃபரிக்கலாக நாங்கள் பார்க்குறோம், இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார்? எனக்கு என்னென்னா மகாமுனியை வந்து ஒரு ஹெவி ஒர்க்காக ஃபீல் பண்ணேன். அது எழுதுறதுக்கு 7 வருஷம் ஆகலை எனக்கு. 7 வருஷம் வந்து ஒரு கேப்பு.
அந்த கேப்பில் எழுதப்பட்டது தான் மகாமணி. ப்ளஸ் அந்த படம் பேசுகிற ஐடியாலஜி, அதோடைய எமோஷன்ஸு, அந்த எமோஷன்ஸில் அந்த மகாவோட பெயின், அந்த விஜய்காரோட பெயின் எல்லாமே, அந்த இம்பேக்ட் எல்லாமே எனக்கு வந்துருச்சு அந்த ரைட்டிங் அப்போது. இப்போ ரசவாதியில் அதை கடந்துட்டேன். ஏன்னா அந்த கிரியேட்டர்ஸ்க்கு, அந்த பிகினர்ஸாக இருக்கும்போது அந்த கதாபாத்திரங்களோட இம்பேக்ட் வந்துடும். ஸோ அதான் அந்த என் சொந்த வாழ்க்கையில் என் பிரச்சனைக்கு எதுவும் கண்ணு கலங்காது, அது கதாபாத்திரங்களோட பிரச்சனைக்கு கண் கலங்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஃபேஸ் பண்ண வேண்டியது மகாமணியை பொறுத்த வரைக்கும். ரசவாதியில் இல்லை, ரசவாதியில் அஃப்கோர்ஸ் எமோட் பண்ணுற இதெல்லாம் கிளைமேக்ஸில் இருக்குது. அது கொஞ்சம் அப்படி எழுதும்போது அது ஒன்று இருந்தது. பட் அது ப்ராக்டிஸ் அது மாறிடுது. அதான் சொல்கிறேன், ஒரு பொண்ணு ஒரு வீட்டில் ஃபஸ்ட்டு சமைச்சு பழகும் பொழுது லேசாக எண்ணெய் தெரிச்சிட்டாலே கத்துவாங்க. அது இப்போ ரசவாதி வரும்போது இந்த கொதிக்கிற எண்ணெயில் இந்த கையை விட்டு வடை எடுக்கிற கிளவி மாதிரி ஆகிட்டேன். அந்த கதாபாத்திரங்களோட எமோஷன்ஸ் வந்து எனக்கு உள்ளே போகாமல் பார்த்துக்கிறேன். பெட் வெட்டிங் அதை வந்து ஒரு ஹீரோயின் இந்த கதையில் எப்படி கொண்டு வந்தீங்க, அது எப்படி ஒரு ஹீரோயின்ட்ட சொல்லும்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணுறாங்க? ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் ப்ரொடியூசர்ஸ் தாண்டி ஹீரோ அதில் இருக்க ஆர்டிஸ்ட்டே வந்து கதையை இதெல்லாம் மாற்றுங்கன்னு சேஞ்சஸ்லாம் சொல்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது சொன்னோன்னா அவங்களுடைய விஷயம் என்ன, எதனால் அந்த பெட் வெட்டிங்கை ஸ்கிரிப்டுக்குள்ளே கொண்டு வந்தீங்க? இல்லை, இந்த பெட் வெட்டிங் இஷ்யூஸ் வந்து இது விமன் இல்லை, இது மென்லேயே பார்த்துருக்கேன் நான். என்னென்னா அந்த ஏதோ ஒரு சப்கான்சியஸில் இருக்கிற ஃபியரில் வந்து இந்த மாதிரி பெட் வெட்டிங் இஷ்யூஸ். ஏன்னா இது அந்த கேரக்டருக்கு நான் எழுதும் பொழுதுக்குள்ள இதை கொஞ்சம் பேர் நான் கிராஸ் செக் பண்ணேன் நான். ஸோ இந்த மாதிரி சப்கான்சியஸாக இந்த மாதிரி ஏதாவது ப்ரெஷர்ஸு, பெயின் அப்படி வச்சுட்டு அதை ஷேர் பண்ண ஆள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் இருக்குது. அதை பார்த்தேன். ஏன்னா கட்டுரைகளில், டாக்குமெண்ட்ரிஸில் பார்க்குற போக வந்து உண்மையிலே இந்த மாதிரியான அந்த பெட் வெட்டிங் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் தானியாவுக்கு வந்துட்டுல, ஏன்னா இப்போ ஒரு வணிக நோக்கத்தோடு ஒன்று செய்கிறது ஒன்று, நான் அந்த கதாபாத்திரமாக தான் இருக்கேன், அது எமோட் பண்ணுற இடம். ஸோ அதனால் தானியாவுக்கு எந்த சின்ன ஹெசிடேஷன் கூட இருக்குல்ல அந்த சீன் பண்ணுறதுல. ஏன்னா அது பெட் வெட்டிங் பண்ணுற பொண்ணு அங்கே தான் அவளை ஓப்பனாக அவள் அது வரைக்கும் வந்து அவள் அப்படியே அவன் கூட சும்மா ஜஸ்ட் இப்படி பழகிட்டே இருந்திருப்பா. அப்போ தான் அவளை பற்றியே அவளை பற்றி ரிவீல் பண்ணுறதுக்கான ஒரு மொமெண்ட்டாக வந்து அது இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு, நான் பஸ்ஸில் வந்து பெர்த்து புக் பண்ணேன்னா யூரின் பண்ணிடுவேன்னு சொல்லிவிட்டு நான் உட்காந்துக்கிட்டே வருவேங்கிறது அந்த பெயின். ஏன்னா அதை அனுபவிச்சவங்களுக்கு வந்து அந்த பெயின் தெரியும். நிறைய பேர் இருக்காங்க. நான் அந்த இதுக்காகவே நான் அதை கொஞ்சம் ரேண்டமாக கொஞ்சம் நண்பர்கள் பட்டாங்க செக் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போயும் அந்த மதுரை பக்கம் போனோம்னா நிறைய மலைகள் வந்து என்ன ரீசனுக்காக குறைஞ்சிட்டு இருக்காங்கன்னே தெரியாத மாதிரி இருக்கும். இப்போ இந்த தேனி, ஆண்டிப்பட்டி அந்த சைடு, இப்போ நீங்கள் சொன்னது வந்து சமணர், இந்த நாகமலை, புதுக்கோட்டை அந்த சைடில் இருக்கிற சில விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தீங்க. அது ஸ்டில் இப்போ நடந்துட்டு இருக்கா சார் அந்த இடங்கள்ல? ஆமாம், அது என் வீட்டுக்கு எதிரில் இருக்கும் அந்த மலை. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மலை. ஒரு சைடில் குளம் இருக்கும், நிறைய புடைப்பு சிற்பங்கள்லாம் இருக்கும். சமண படுக்கை இருந்தது, ஒரு 7 படுக்கை இருந்தது. நான் என்னுடைய அந்த ஸ்கூல் ஃபைனல்ஸ் 12th என்னோடய காலேஜ் டைம்லாம் பார்த்திங்கன்னா அங்கே மேலே போய் தனியாக போய் அந்த படுக்கையெல்லாம் போய் உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்குது. அது படுக்கையில் படுத்துக்கிறதுக்கு வேடிக்கை பார்க்குறது. ஸோ யோசிச்சிருப்பேன், இந்த சமணப்புலியில் எத்தனை பேர் பசங்க வந்து படிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு மாதிரியான ஒரு மெமரிஸை கிளப்புன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இடங்கள் எல்லாமே தனியாக இருக்கும் பொழுது அது வந்து பின்னால் பார்த்திங்கன்னா பின்னால் ஒரு குவாரிக்காக வெடி வைக்கும் பொழுது அது அப்படியே உடஞ்சி அந்த படுக்கை எல்லாமே மூடிடுச்சு. அது கொஞ்சம் வழியாக இருந்தது ஆக்சுவலாக. அது ஒரு பெரிய வரலாறு. அதை ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படி உடச்சி தள்ளுறது இருக்குல்ல. கதையிலையுமே வந்து இது வந்து ஒரு பிரைமரியான ஒரு ஃபேக்டராக இருக்க முடியாது சார். அது ஒரு பேக் ஸ்டோரியாக தான் இருக்குது. இது வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இந்த மாதிரியான ஒரு சோஷியல் அவேர்னஸை சொல்ல வேண்டியதாக கட்டாயத்து ஆகிட்டாங்களா சார் டிரெக்டர்ஸ் எல்லாருமே? இது ஒரு பிரைமரியாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக எடுக்க முடியாமல் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இப்போ ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஒரு சின்னதாக பண்ணிருக்கேன்னு, அந்த சின்னதாக பண்ணாத எத்தனை பேர் எடுத்து பேசியிருக்காங்கன்னு செக் பண்ணி பாருங்கள். விமர்சகர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து எடுத்து பேச தயக்கத்தினால வந்து அவங்க வந்து நிறையா ஸ்லோ பேஸு, ஒரே விஷயத்தை கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறையா சீன்ஸ் இருக்குது. இல்லை, அது வந்து அந்த கதாபாத்திரங்கள் ரிவீல் பண்ணுறதுக்கான விஷயங்களோட கதை வந்து ஒவ்வொரு இன்ச்லையுமே நகரும். நான் வந்து கதை நகராமல் சீன் வந்து எழுதுறதே இல்லை. ஒரு சீன்னா அதில் கதை வந்து ஒரு இன்ச்சு அது நகரணும் அப்படிங்கிறது என்னோடய பேஸ் ரைட்டிங்லேயே. கதை வந்து உங்களை கொண்டு போகும். ஆனால் அந்த விஷயங்களை பேச தயங்குறாங்க அவங்க. ரைட் விஷயம் தானே. ஸோ அதில் வந்து அந்த ரிஷி கதாபாத்திரம் வந்து அதுதான் சொல்லுது. ஒரு அட்கேட்டு என் ஊர் என் மலையை உடைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயமா இருக்குது. இது நடந்து தானே இருக்குது நம்ம ஊரில். உங்கள் படங்களில் ஒரு டைலாக்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும் சார். உண்மையான ரவுடி வந்து தான் இருக்கிற இடம் தெரியாத மாதிரி இருந்துப்பான் அப்படின்ற அந்த ஒரு டைலாக் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. நிறையா ரீல்ஸில் வந்து அதை பற்றின வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து முக்கியமாக அந்த புக்ஸை பற்றி சொல்கிறதும்
வீரம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அர்ஜுன் தாஸ் சொல்கிற அந்த ஒரு டயலாகும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். டயலாக்ஸ் வந்து அது உங்களோட ஸ்க்ரீன் பிளே எழுதும் போதே வந்துருமா, இல்லை அது வந்து அடுத்தது டோன் பண்ணும்போது தான் கிடைக்குமா சார்? அது டயலாக் எழுதணும்லாம் இல்லை, அது நான் பேசுகிறதே அப்படி தான் இருக்குங்கிறதே மற்றவங்களாம் சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஏன்னா ஒரு விஷயத்த இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா உங்களுக்கு நான் பதில் வந்து நீங்கள் கேட்ட மொமெண்ட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பட் அது உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறது தான் என்னுடைய இதாகவே இருக்கும். நான் சொல்கிற விஷயத்தை வந்து கிருஷ்ணாவுக்கு எளிமையாக புரிய வைக்கணும். நான் இன்னும் ஊரில் இன்னும் எளிய மனிதரை பார்க்கும்பொழுது அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் என்னுடைய மெனக்கெடலாகவே இருக்கும். நான் என்னுடைய இடத்துல இருந்து பண்ணப்பட்ட ஒரு எளிமை, அண்ணே இது இப்படி இல்லைண்ணே அப்படின்னு நான் அவருக்கு புரிய வைக்கிறதுக்கானது இருக்குல்ல. ஸோ அதுதான் இப்போ மூவிலே அதுதான் நான் பேசுகிற விஷயங்களை வந்து ஒரு எளிய மனிதர்களும் விளங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் திரைக்கதை அமைக்கிறது எல்லாமே ஃபுல்லாகவே. புக்ஸ் எழுதுறவங்கள விட அந்த ஒரு டைலாக் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அது ஒரு இல்லை, அதுக்கு நான் கவனிக்கிறேன். ஏன்னா ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரைட்டர்ஸ் நிறைய எழுதுகிறவங்க, டீட்டெயிலாக எழுதுகிறவங்கன்னு விதவிதமான ரைட்டர்ஸ் அவங்க எழுதிட்டு சைலண்ட்டாக போயிடுறாங்க. அந்த புக்கை படிச்சுட்டு வந்து இதை படிச்சிட்டியா படிக்காதனை வந்து கேலி பண்ணுறது, இதை படிக்கலான்னு நீ வாழ தகுதி இல்லைன்னு சொல்கிறது, இது எல்லாமே நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அது? இல்லை, ஏன்னா எனக்கு வந்து தேவைக்கு வாசிக்கிற வழக்கம் உண்டு. நான் வாசிப்பவே வந்து அவாய்ட் பண்ணுறவெல்லாம் கிடையாது, தேவைக்கு வாசிக்கிற வழக்கம் உண்டு. மௌனகுரு எழுதுறதுக்கு முன்னாடி வரைக்கும் சிறுகதை வாசிப்பு, எப்பயாவது நாவல் வாசிக்கிறதெல்லாம் இருந்தது தான். கட்டுரை வாசிப்பு எப்பவுமே இருந்தது தான். அது கட்டுரை மட்டும் இப்போ வரைக்கும் இருக்குது. அந்த கதை வாசிப்பு வந்து நின்று போயிடுச்சு. ஏன்னா என்னுடைய கதைகளை சொல்ல ஆரம்பிச்ச உடனே அந்த கதை வாசிப்பு நின்று போயிடுச்சு. அது நம்ம நிறுத்தணும்னு நிறுத்தலை, அதுவாக நின்றுச்சு. உங்களுக்கு என்ன தான் இந்த எடிட்டிங்லாம் முடிச்சு ஒரு ஃபஸ்ட் டிராஃப்ட் நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது டிரெக்டராக நீங்கள் எப்பயுமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டீங்க. 100% நான் ஒரு படம் கொடுத்துட்டேனா அப்படின்னா அது எல்லா டேரக்டர்ஸும் சொல்கிறது தான், அது எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றது தான். ரசவாதி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு சார் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் பார்த்தோம்? இப்போ டைரக்டராக வந்து நிறைய ஐடியாஸை வந்து இப்போ டீமாக டிஸ்கஷனில் கதை பேசி பண்ணும்போது அவங்களுக்கு வேறு ஒரு பார்வை இருக்கும். எனக்கு நான் சிங்கிள் மேன் ரைட்டிங் தானே, ஸோ எனக்கு எல்லாமே A to Z எல்லாமே என் மெமரியில் இருக்குது. ஸோ நான் ஷூட் பண்ணி ரஷஸ் எல்லாமே மொத்தமாக என் கூடவே ரேணுகோபால்னு சொல்லிட்டு சாபுவோட அசெட்டு. ஸோ மகாமணிக்கும் அவர் தான் என் கூட ஃபுல்லாக ட்ராவல் பண்ணது, ரசவாதிக்கும் அவர் தான் என் கூட ஃபுல்லாக ட்ராவல் பண்ணது. ஸோ அந்த ரேணுகோபால் வந்து ஃபுல் ஒர்க்கை வந்து இங்கே ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்து செஷன் வச்சுட்டு ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து இப்போ ஒரு ஃபுட்டேஜை வந்து அடுக்கி வச்சுருப்பார். ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த ஃபுட்டேஜ் வந்து என்னோடய எடிட்டருக்கு போகும், சாபுக்கு போகும். ஏன்னா நானும் அவரும் வந்து உட்காந்து ஒரு பார்த்துருவோம், பார்த்துட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவர் போயிடும். அவர் உட்காந்து தனியாக அவர் என் கூட ட்ராவல் பண்ணுறாரு இல்லையா, அவரோட அசிஸ்டண்ட்டு ரேணுகோபால், அப்புறம் என்னோட ஒரு கிருஷ்ணமூர்த்தி, இவங்க எல்லாமே போய் அவர் கூட உட்காந்துருப்பாங்க. அவர் பார்த்திங்கன்னா அவரோட வெர்ஷனில் ஃபுல்லாக கட் பண்ணிடுவார். நான் அவர் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஏதாவது இன்புட் கொடுக்கணும்னா மட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ அவர் ஒரு வெர்ஷன் கட் பண்ணிவிடுவார். ஸோ கட் பண்ணி முடிச்சுட்டு அது என்கிட்ட வரும். ஸோ என்கிட்ட வரும்பொழுது நான் வந்து படத்தில் வந்து ஏதாவது கண்டென்ட் எதுவும் மிஸ் ஆகிருக்கா, இல்லை லென்த் கூட்டணுமா குறைக்கணுமா, சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மாதிரி நான் ஒரு வெர்ஷன் ஃபுல்லாகவே பண்ணிவிடுவேன். ஸோ பண்ணி முடிச்சு இது என்னென்னா அவருடைய ஃபுட்டேஜ் வந்து அதிகமாகாமல் பண்ணுவேன். ஏன்னா ஒரு எடிட்டர் வந்து லென்த் கம்மி பண்ணுறதுல இருப்பாங்க. ஸோ லென்த் கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த லென்த்தும் ஜாஸ்தியாகக்கூடாது. ஸோ தேவையான விஷயங்களை உள்ளே கொண்டு வரணுங்கிறது செம்ம சேலஞ்சிங்காக இருக்கும், பஸ்ஸில் எடுக்கிற மாதிரி. ஸோ அது நானும் அகைன் ரேணுகோபாலும் உட்காந்து இங்கே உட்காந்து பண்ணுவோம். ஒரு சாபு வச்சு இங்கே உட்காந்து பண்ணுவோம். ஸோ இது முடித்த உடனே பார்த்தீங்கன்னா அகைன் வந்து சாபு கூட உட்காந்து பேசிட்டு தென் ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான். ரசவாதி முடிக்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது எனக்கு. ஏன்னா இந்த அர்ஜுன் தாஸ் தானியாவோட கெமிஸ்ட்ரி, தென் அந்த செகண்ட் ஹாஃபில் ரேஸ்மா அண்ட் சுஜித்தோட பெர்ஃபார்மன்ஸு, ரம்யா எல்லாரோட இதுவுமே, அண்டு சுந்தர் ஒரு சின்ன கேரக்டர் தான். ஏன்னா அவர் உங்களோட இமேஜ் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கூப்பிட்டு வந்தேன். ரொம்ப சின்ன கேரக்டர் பிரதர், ஆனால் நீங்கள் எப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சுந்தர் கூப்பிட்டு வந்தேன். ரம்யாவோட இவங்க எல்லாமே இல்லை எடிட் முடிக்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தோம் ரசவாதி. இப்போது இதுக்கு அடுத்து உங்களோட கதை எந்த மாதிரி நகரப்போகுது சார்? இப்போ ரசவாதி வரைக்குமே யாருக்குமே நான் ரொமான்ஸ் எழுதுவேங்கிறது பெருசாக தெரியாது. ரொமான்ஸ் எழுதுவேன் அப்படிங்கிறது ஏன்னா அங்கங்கே வந்து காமெடிக்கு எழுத முடியும் அதுன்னு தெரியும். ஸோ இந்த கதையில் வந்து ரொமான்ஸ்க்கான ஸ்பேஸ் இருந்தது எழுதியிருந்தேன். இப்போது மௌனகுரில் வந்து அந்த இன்டர்வலில் வந்து ஒரு அந்த ஆடியன்ஸ் வந்து என்னென்னா அப்படியே என்ன சொல் ஒரு கெதுக்குன்னு ஒரு ஃபீல் வேணும்னு ஆசைப்பட்றாங்க இல்லையா, அதை வந்து ஒரு கம்ப்ளீட் மூவிக்கு ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா ஒன்று வந்தது. ஸோ அதை உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது கம்ப்ளீட்டாக ஒரு ரோலர் கோஸ்டர் ஃபீலு. ப்ளஸ் இப்போ இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா சித்தா டாக்டர் அவனுக்கு கால் உடஞ்சிருக்கு, அவன் மெதுவாக நடக்கிறான், அவனுடைய அமைதி, இது எல்லாமே ஆடியன்ஸ் கடத்துறதுக்காகவே அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஸ்லோ பேஸில் இருக்கும். இது எனக்கு தெரியாமலாம் நடந்துடல. ஏன்னா அந்த ஸ்லோ பேஸுங்கிறது அந்த கதாபாத்திரத்தோட அவன் லைஃபு அதை வந்து கடத்துறதுக்கான ஒரு விஷயமா இருந்திருக்கும். மௌனகுரு அப்படி இருந்திருக்காது. இப்போ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னால அது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஹைப்பர்
கையோட ஒரு இது இந்த ஸ்லோ நிதானமான மனசுலாம் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஹைப்பரான ஒரு கேரக்டர். அதோட ஸ்பீடுக்கு வந்துட்டுல நீங்களும் சேர்ந்து ஓட வேண்டியிருக்கும் ஃபுல்லாக ஒரு 2.5 மணி நேரம். இது வந்து நான் எதுக்காக கேட்குறேன்னா, இப்போது ஆடியன்ஸுமே அதுதான் சார் ப்ரைமரியாக எதிர்பார்க்குறதே அதுதான். ஒரு 80% ஆஃப் படங்கள் வந்து இப்போ ரசவாதி மாதிரியான படங்கள் தாண்டி இப்போ நீங்கள் அடுத்த ஓகே இவர் இந்த மாதிரி ஒன்று சொல்லிட்டாரு, ஹார்ட் பம்ப் கொடுக்குற மௌனகுரு மாதிரியான, ஏன்னா அது கண்டென்ட் தான் கிடைக்குது கிருஷ்ணா. இப்போ இது லாக்டவுன் டைமில் எழுதின ஒரு விஷயம். ஸோ ஒவ்வொன்றுமே அந்த அந்த கேரக்டர், அந்த கண்டென்ட், அதுதான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறேன். அதோட பேஸ்லேருந்து, அதோடைய கலர்லேருந்து, மியூசிக்லேருந்து எல்லாத்தையுமே கண்டென்ட் தான் முடிவு பண்ணுது. நான் ஆசைப்படுறது எதையுமே கொண்டு வரதில்லை. இப்போ நெக்ஸ்ட்டு பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ அது உங்களுக்கு ஃபில்ம் ஓப்பன் பண்ணதுலேருந்து அப்படியே உங்களை அப்படியே படப்படப்புலேயே வச்சுருக்கிற ஒரு ரைட்டிங். ஏன்னா அது எந்த மேஜிக்கும் செய்ய முடியுது ஒரு கிரியேட்டராக. ஒரு ஆடியன்ஸை வந்து அப்படியே உட்காந்து அமைதியாக கவனிக்க வைக்க முடியும். அவங்கள ஒவ்வொரு டைமுக்குள்ளே அப்படி டபக்குன்னு ஷாக் கொடுக்க வைக்க முடியும். என்னன்னாலும் செய்ய முடியும். இதை இந்த ரைட்டிங்கில் கொண்டு வந்துட்டு ஃபிலிமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதில்ல. இந்த ஜாப் பிடிக்குது. ஸோ அது நெக்ஸ்ட் இது வந்து அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க வந்து ஓகே இந்த ரசவாதி மாதிரி ஒரு மென்மையான கதையை சொல்லுவாங்க, அந்த இதெல்லாம் அதில் கிடையாது. அது வேற. ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. ரசவாதி, மகாமுனி, மௌனகுருன்னு நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. ரிவ்யூஸ் பற்றி பேசுனீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கீப் டூயிங் சார். கண்டிப்பாக அந்த ரெகக்னேஷன்றது வந்துடும் சார். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மகாமுனிக்கு அந்த சமயத்தில் ரெகக்னேஷன் வந்துருச்சு. எனக்கு மக்கள்கிட்ட தான் நான் ரெகக்னேஷன் கேட்குறேன். நான் அதை தான் சொல்கிறேன்ல. இப்போ மக்கள் ரெகக்னேஷன் பண்ணதுனால மட்டும்தானே நான் மகாமுனி இன்டர்நேஷ்னல் அனுப்பிச்சே பார்த்தேன். இதுக்கு எங்கள் அவார்டு கொடுக்கல, இது ஏன் டாப் 10 கேட்கும் போது அப்புறம் என் படம் தகுதியாக இருக்குதுங்கிறத சொல்கிறாங்கல்ல. பட் அவங்க வந்து என்னென்னா முக்கியமான ரிவ்யூவர்ஸோ பீப்புளோ இல்லை, ஊடகமோ இல்லை, ஒரு நார்மல் வெகுஜனம். ஸோ அவங்க வார்த்தையை நம்பி தான் நான் அனுப்பிச்சேன். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நான் இங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னம்னா நான் அகைன் அதான் சொல்லலை, ஒரு டெபாசிட் ரெடி பண்ணணும், அனுப்பணும், அந்த என்ட்ரிக்குன்னெலாம் நிறைய இஷ்யூ இருக்குது இல்லையா. ஓகே இவங்கெல்லாம் சொல்கிறாங்க பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நான் இப்போயுமே இல்லை, ரசவாதினா நான் ஜனங்களுடைய ஒப்பீனியன் தான் பார்க்குறேன். இப்போ ஒரு திரைக்கதை எழுதுறது, டைரக்ட் பண்ணுறது எனக்கு பிழைப்பு மாதிரி, விமர்சனம் வந்து விமர்சகர்களுக்கு பிழைப்பு. அவ்வளோதான் நான் பார்க்குறேன். ஸோ நான் ஜனங்களுக்கு கதை சொல்கிறேன், அவங்க அவங்களுக்கு விமர்சனம் சொல்கிறாங்க, அவ்வளோதான் நான் அதை எடுத்துக்கிறேன். பட் விருதுகள் வந்து இங்கே இல்லை நான் சொன்ன மாதிரி. ஸோ இப்போ சிம்பிளாக பேசிடுமே, வலதுசாரி இடதுசாரி அப்படின்னா இங்கே வந்து என்ன சொல்கிறது, இந்த முந்திலாம் அவைப்புலவர்கள் இருப்பாங்கல்ல, அது மாதிரி அவைப்புலவர்கள் அடையாளம் காட்டுறாங்களோன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் மகாமுனி என்னை கவனிக்க வச்சதுக்கப்புறம். ஸோ வலதுசாரி அவைப்புலவர்கள், இடதுசாரி அவைப்புலவர்கள் வந்து டைரக்டர்ஸே அடையாளம் காட்டப்படுறாங்க. ஸோ மூணாவதாக வந்து நான் இக்னோர் பண்ண போகிறேன்னா நான் யாருன்னு தெரியணும், சாவடி புலவன் போல். புரியுதில்லை, அவைப்புலவர்களாக இருக்கிறது வேறு, அவங்கெல்லாம் மன்னர் அவையில் இருப்பாங்க. நான் சாவடி புலவன், அப்படியே எங்கேயாவது ஒரு வேஷ்டியை மடித்து கட்டிட்டு அரை பசியில் படுத்திருப்பேன். பட் என்ன, எனக்கு அரசனும் ஒன்று தான், ஆண்டியும் ஒன்று தான். அதில் எனக்கு எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ரைட்னா என்ன ரைட்டு, தப்புனா தப்பு, அவ்வளோதான். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். Best wishes, sir. Thank you, sir. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ட்ரேட் பண்ண டைம் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? சிம்பிள். காப்பி ட்ரேடிங்கை யூஸ் பண்ணுங்க. உங்க டைம் அண்ட் எஃபோர்ட் இல்லாம ஈஸியா பணம் சம்பாதிங்க.